ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜென்ரல் அவேர்னஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஜென்ரல் அவேர்னஸோட பார்ட் 23 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 to பார்ட் 22 வீடியோ ஜென்ரல் அவேர்னஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 221st கொஷின். எந்த ஆண்டு யுனெஸ்கோ தாஜ்மஹாலை உலக பாரம்பரிய தலமாக அறிவித்தது? அதாவது in which year UNESCO declared தாஜ்மஹால் as World Heritage Site. ஸோ எந்த வருஷம் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்கன்னா 1983. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1983. 222 கொஷின். ஓகே, ஸோ பேசிக்காக இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பின்வரும் வச்சு சரியான வரிசையில் வரிசைப்படுத்தும். ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறக்காக நிறைய மூமெண்ட்ஸ் நடந்திருக்கும்ல, அந்த மூமெண்ட் நேம்லாம் கொடுத்துருக்காங்க. அது எந்த வருஷம் நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அதை நம்ம என்னது அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், சம்பரான் சத்தியாகிரகம். அது எந்த வருஷம் நடந்திருக்கோன்னா 1917 நடந்திருக்கும். அடுத்தது ஒத்துழையாமை இயக்கம், அதாவது நான் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட், அது எந்த இயரில் நடந்திருக்கும்னா 1920 நடந்திருக்கும். தேர்டு ஒன் பாருங்கள், வெள்ளையனை வெளியேறு இயக்கம், அதாவது குவிட் இண்டியா மூமெண்ட், அது 1942 நடந்திருக்கும். ஃபோர்த் ஒன் தாண்டி மார்ச், அது எப்போ நடந்திருக்கும்னா 1930. ஸோ கொடுத்துருக்க இயர்ஸை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணணுன்னா நமக்கு எப்படி ஆன்சர் வரும்னா 1 2 4 3. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 2 4 3. அடுத்தது 223rd கொஷின். ஜமீன்தாரி சிஸ்டம், அதாவது ஜமீன்தாரி அமைப்பு, அதனால் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது என்னதுன்னா லேண்ட் டென்ச்சர் ஆர் நில உரிமை ரிலேட்டடான ஒரு சிஸ்டம். ஓகேவா? இந்த சிஸ்டம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்கும்போது இந்தியாவில் இருந்துச்சு. இந்த சிஸ்டம் வச்சு எப்படி இருக்கும்னா எல்லா லேண்ட்லேயும் ஃபார்மர்ஸ் ஒர்க் பண்ணி அவங்க ஈல்டு பண்ணுவாங்கள்ல, அந்த சம்பாதிக்கிற அமௌண்ட்டில் 89% கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக பே பண்ணணும். அதாவது 89% டேக்ஸாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். ஓகேவா? அண்ட் இந்த டேக்ஸ் அமௌண்ட்டை யார் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்கன்னா ஜமீன்தாஸ். ஓகே, ஸோ ஃபார்மர் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க ஒர்க் பண்ணுற அமௌண்ட்லேருந்து 89% கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். அதை நடுவில் ஜமீன்தாஸ் ஒரு மிடில் மேன் மாதிரி இருந்து கவர்மெண்ட்டுக்கு வாங்கி கொடுப்பாங்க. இந்த ஜமீன்தாஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் இதில் கிடைக்கும்னா 11% கிடைக்கும். ஓகே, அண்ட் இந்த ஜமீன்தாரி சிஸ்டமை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா லார்ட் காரன்வெல்ஸ், காரன்வெல்ஸ் அப்படிங்கிறவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். எந்த இயரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார்னா 1793. ஸோ 1973 லார்ட் காரன்வெல்ஸ் தான் இந்த ஜமீன்தாரி சிஸ்டமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அண்ட் இது எந்த ஆக்ட் மூலியமாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட். அடுத்தது 224th கொஷின். ஃபெரோஸ் imposed a head tax on non-Muslim called. அதாவது ஃபெரோஸ் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு டாஸ் எனப்படும் தலைவரியை விதித்தார். ஆன்சர் ஆப்ஷன் சி ஜிஸ்யா டேக்ஸ். ஸோ முஸ்லீம் இல்லாதவங்க பே பண்ணுற டேக்ஸ் ஜிஸ்யா டேக்ஸும்பாங்க. இதை ஹெட் டேக்ஸ் அப்படி இல்லைன்னா போல் டேக்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் இப்படி கூட உங்களுக்கு கொஷின் கேட்கலாம், ஜிஸ்யா டேக்ஸோட வேறு நேம் என்னலான்னு கேட்டால் ஹெட் டேக்ஸ் அண்ட் போல் டேக்ஸ், அதுக்கு இன்னும் 2 நேமும் இருக்குது. பேசிக்கலி இந்த ஜிஸ்யா டேக்ஸை ஃபஸ்ட்டு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா குத்புதீன் ஐபக் அப்படிங்கிறவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். நம்ம இந்த குத்புதீன் ஐபக்கை பற்றி பார்த்துக்கிட்டோன்னா அவர் ஸ்லேவ் டைனாசிட்டியை உருவாக்குனவர். ஸ்லேவ் டைனாவியை மம்லக் டைனாசிட்டி அப்படின்னும் சொல்லுவாங்க. அண்ட் பேசிக்கலி கோரியை கொன்னதுக்கப்புறம் அவரோட தளபதியான குத்புதீன் ஐபக் ஆட்சிக்கு வந்திருப்பார். அந்த குத்புதீன் ஐபக் தான் ஸ்லேவ் டைனாசிட்டியை உருவாக்கியிருப்பார். ஜிஸ்யா டேக்ஸையும் அவர் தான் கொண்டு வந்திருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் அக்பர் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஜிஸ்யா டேக்ஸை வேண்டாம் அப்படின்னு கட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அவுரங்கசீப் 1679 மறுபடியும் ஜிஸ்யா டேக்ஸை கொண்டு வந்திருப்பார்.
அடுத்தது 225th கொஷின், காஞ்சி கைலாசநாதர் கோவில் டேஸ் பயன்படுத்தி கட்டப்பட்டது. அதாவது காஞ்சி கைலாசநாதர் டெம்பிள் வர் பில்ட் பை யூஸிங் டேஸ். அது எதால் கட்டியிருப்பாங்கன்னா மணல்கல், அதாவது சாண்ட்ஸ்டோன். அடுத்தது 226th கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மோஸ்ட் எலாஸ்டிக் மெட்டீரியல். அதாவது கொடுத்துருக்க மெட்டீரியல் எது வந்து ரொம்ப எலாஸ்டிக் நேச்சராக இருக்குது, அதான் நம்மளோட கொஷின். பின்வருபவற்றில் மிகவும் மீள்தன்மை கொண்ட பொருள் எதுனா ஆன்சர் ஆப்ஷன் டி ஸ்டீல், அதாவது எக். அடுத்தது 227th கொஷின், டேஸ் நோயை கண்டறிய மான்டூக்ஸ் சோதனை பயன்படுத்தப்படுகிறது. அதாவது மான்டக்ஸ் டெஸ்ட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஐடென்டிஃபைங் டேஸ் டிசீஸ். ஓகே, ஸோ இந்த மான்டக்ஸ் டெஸ்ட் வந்து காசு நோய், அதாவது டியூபர்குலோசிஸை கண்டுபிடிக்க பயன்படுத்துவாங்க. அடுத்தது 228th கொஷின், இந்தியாவில் கீழ்கண்டவற்றில் மிகப்பெரிய படுக்கையை கொண்ட நதி. ஓகே, அதாவது the river which has the largest basin among the following river in Indiana, answer option A கோதாவரி. அடுத்தது 229th கொஷின், இது பேசிக்காக வந்து என்னென்னா ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. பேர் ஆஃப் என்னென்னா ஆத்தர், அவங்க எழுதின புக்ஸு. இதில் கரெக்டாக பேர் பண்ணது எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது பின்வருபவற்றில் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்கவும். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஆரியபட்டா, ஆரியப்பட்டயம். ஸோ ஆரியபட்டா எழுதின புக்கு தான் ஆரியப்பட்டயம், இது வந்து கரெக்டு. செகண்ட் ஒன் பாருங்கள், வராக மிஹிரா. ஸோ வராக மிஹிரா எழுதிய புக் எதுனா பிருஹத் சம்ஹிதா. இந்த இருக்குது தெரியுமா, தேர்ட் ஒனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிருஹத் சம்ஹிதா. இதுதான் யார், வராக மிஹிரா எழுதின புக். அப்போது செகண்ட் பேர் வந்து தப்பு. தேர்ட் ஒன் பாருங்கள், பிரம்மகுப்தா. பிரம்மகுப்தா என்ன புக் எழுதியிருப்பாங்கன்னா பிரம்மபுத்திர சித்தார்த்தம் அப்படிங்கிற புக் தான் எழுதியிருப்பாங்க. அப்போது தேர்ட் ஒன்றும் தப்பு. ஃபோர்த் ஒன் பாருங்கள், வாக்பட்டா. அவர் என்ன எழுதியிருப்பாருன்னா அஷ்டாங்க சங்கரா, இது வந்து கரெக்டு. அப்போ கொடுத்துருக்க பேரில் ஃபஸ்ட்டு ஒன் அண்ட் ஃபோர்த்து ஒன் கரெக்டு. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1 and 4 ஆர் கரெக்ட். அடுத்தது 213th கொஷின், the word parliament is derived from the dash word parley which means talk. ஓகே, ஸோ பார்லிமெண்ட்டுங்கிற வார்த்தை எந்த மொழியிலேருந்து நம்ம எடுத்துருப்போம்னா ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ். ஓகே, ஐ ஹோப் இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களோட இந்த வீடியோஸை ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.